வணக்கம். இது ஏக்கரூப் ரிசர்ச். நான் உங்கள் ராஜேஸ்வரி. இந்த வார எம்சிஎக்ஸ் லெவல்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோல்டு இன்டர்நேஷ்னல் லெவல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் லெவல்ஸு பார்த்திங்கன்னா இந்த வாரம் செல்லிங் ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்குறோம். செல்லிங் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 1275 செல்லிங் ரேஞ்சு. 75 நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா 1264 1243 வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எம்சிஎக்ஸ் கோல்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் செல்லிங் வந்தாலே எம்சிஎக்ஸில் செல்லிங் தான் வரும். கோல்டு பார்த்திங்கன்னா செல்லிங் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 29,255 நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா 29,094 28,940 வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் லெவல் சில்வர் பார்த்திங்கன்னா செல்லிங் ரேஞ்சில் தான் இருக்குது. கோல்டு சில்வரும் வேறு பார்த்திங்கன்னா செல்லிங் ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்குறோம். சில்வர் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 17.76 நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா 17.65 17.42 வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்சிஎக்ஸ் சில்வரும் செல்லிங் ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்குறோம். செல்லிங் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 41,050 நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா 40,782 40,488 வரைக்கும் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேஸ் மெட்டல்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் காப்பர் நம்ம பார்க்க போகிறோம். காப்பர் வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே பேசிக்காகவே மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா செல்லிங் ரேஞ்சு மார்க்கெட் மூவ்மெண்ட்டு பொறுத்து ரெண்டு வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். செல்லிங் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 252 நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா 250 248 வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கலாம். அதே நம்ம மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் காமிச்சிது அப்படின்னா 257 நம்ம பை பண்ணணும் அப்படின்னா 260 62 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்சிஎக்ஸ் காப்பர் பார்த்திங்கன்னா செல்லிங் ரேஞ்சு வந்து 361 நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா 358 356 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதே மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா பை பண்ணணும் அப்படின்னா 366 நம்ம பை பண்ணணும் அப்படின்னா 368 370 73 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெட்டு. பேஸ் மெட்டல்ஸ் லெட்டு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரி தான் லெட்டு எல்லாமே பவுண்டில் இருக்குது. செல்லிங் ரேஞ்சு வந்து 137.75 அந்த ரேஞ்சில் நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா 134 131 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் ஆகி பை பண்ணணும் அப்படின்னா பையிங் ரேஞ்சு வந்து 140 நம்ம பை பண்ணணும் அப்படின்னா 42 144 40 வரைக்கும் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜிங்க்கு பார்த்திங்கன்னா செல்லிங் ரேஞ்சு வந்து 165 கீழே நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா 162 157 70 வரைக்கும் நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பையிங் ரேஞ்சு வந்து 168 நம்ம பை பண்ணணும் அப்படின்னா 171 173 80 வர்ற 73 80 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்சிஎக்ஸ் அலுமினியம் பார்த்திங்கன்னா செல்லிங் ரேஞ்ச் வந்து 124 நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா 122 121 70 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதே பையிங் ரேஞ்ச் வந்து 125 70க்கு மேலே நம்ம பை பண்ணலாம். 25க்கு மேலே பை பண்ணணும்னா 128 130.5 50 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிக்கல் பார்த்திங்கன்னா செல்லிங் ரேஞ்ச் வந்து 600 நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா 592 578.50 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதே மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் ஆகி பை பண்ணோன்னா பையிங் ரேஞ்ச் வந்து 618 நம்ம பை பண்ணணும் அப்படின்னா 634 642 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ரூட் ஆயில்
எனர்ஜிஸ் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறனால செல்லிங் ரேஞ்சும் நம்ம எதிர்பார்க்குறோம். 49.4 நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா 48.60 47.60 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதே பை பண்ணணும் அப்படின்னா 50க்கு மேலே நம்ம பை பண்ணணும் அப்படின்னா 52 53.30 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. எம்சிஎக்ஸ் இல்லாமல் க்ரூட் ஆயில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா செல்லிங் ரேஞ்சு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த வாரம் செல்லிங் ரேஞ்சு வந்து 3184 நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா 3165 3144 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதே பை பண்ணணும் அப்படின்னா பையிங் ரேஞ்சு வந்து 3222 நம்ம பை பண்ணணும் அப்படின்னா 3247 3680 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா செல்லிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 199.40 செல் பண்ணணும் அப்படின்னா 197 195.60 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதே பை பண்ணணும் அப்படின்னா பையிங் ரேஞ்ச் வந்து 202.70 70 பை பண்ணணும் அப்படின்னா 205.9 208.40 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ வியூவர்ஸ்.